ஹலோ கைஸ் வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு எம்பரர் பேனர் இன்வெஸ்ட் ஆல் அப்படிங்கிற மண்ணோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். மற்ற 4 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க. போன வீடியோ லாஸ்ட் பாட்டில் எல்லாரும் கல்டிவேட் பண்ண ஃபிரிச்சுவல் வாட்டரில் இறங்கியிருப்பாங்க. மஞ்சு முடி இறங்கலான்னு போகும்போது அவள் குதிச்சோன்னு மேலே மிதந்திருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி தான் ஃபிரிச்சுவல் வாட்டரில் இறங்கணும், ஒன்று மாதிரி குதிச்சா மேலே தான் மிதப்பா அப்படின்னு சொல்லிப்பா. அதோட தான் முடிச்சிருப்பான். அதோட கன்வியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பொண்ணு உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பா. குதிச்சனால அவளும் தண்ணிக்குள்ளே போகாமல் மேலே மிதந்துக்கிட்டே இருப்பாள். ஏன்னா இது ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், அதனால தான் லிக்யூட் மாதிரி அப்படின்னு அவள் சொல்லியிருப்பாள். இப்போ அவளும் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் உட்காந்துருக்கானோ, அப்புறம் நம்ம கிங்கு, அப்புறம் நம்ம வேர்டு எப்படிலாம் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் இவரும் உட்கார ஆரம்பிக்கிறா. அப்படி சீன் கிடையாது நம்ம ஹீரோ கிட்ட தான் போகுது. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும், அப்போ தான் இன்னும் என்னால் ஸ்ட்ராங்காக முடியும், சர்வே ஆக முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த மஞ்சள் முடியை தான் காட்டுறானுங்க. இது என்னமோ பண்ணுது என் பாடிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அதே சமயத்தில் நம்ம குயின்டியானு தான் காட்டுறானுங்க. குயின்டியாகணும் நான் அதுக்குள்ளே இறங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் எப்படியே தயங்கி ஒரு வழியாக அந்த ஃபிரிச்சுவல் வாட்டருக்குள்ளே இறங்கிடுறான். உள்ளே இறங்கினோன்னு அவருக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் எடுத்ததுமே ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆகுது. மாஸ்டர் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ரொட்டீன்லாம் போய்கிட்டு இருக்கும். அடுத்தது ஒரு மெமரிஸ் தான் காட்டுறானுங்க. இந்த மெமரிஸில் நிறைய ட்ராகன் மாதிரி நிறைய தலை இருக்கிறதெல்லாம் கொல்ற மாதிரி காட்டுறானுங்க. அடுத்து நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் கொன்று அவங்களோட வீட்டெல்லாம் பறிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இது என்ன விதமான மெமரிஸ் அப்படின்னு கேட்டுறாங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோ தான் பண்ணுறாங்க. சூப்பாய் இல்லை என்னோடய மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் கோல்டன் க்ரோ ரிடீமை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோ இதை அச்சீவ் பண்ணதுக்கு நான் இவ்வளோ நேரமாக இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது, கோல்டன் க்ரோ ரிடீமுக்கு வந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்ம கிங்குக்கும் அப்புறம் நம்ம பேடுக்கும் ஃபீல் ஆகுது. இவர் கோல்டு க்ரோ ரிடீம் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ இல்லையே ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம குயின்டியன் தான். மாஸ்டர் உங்களை சும்மா விட மாட்டேன், போட்டு தள்ளாம விட மாட்டேன், நீங்கள் எப்போ செத்துட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் உயிரோடு இப்படி படுத்துறீங்க, இன்றைக்காச்சும் ஒழுங்காக செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்துலேயே வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் இவ்வளோ வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபீலிங்ஸ் அட்டாக் வச்சு அடிக்க வர அவ்வளோதான் நம்ம சூப்பாயோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த ஸ்வாடோட பவர் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் பக்கத்தில் வேற அட்டாக் பண்ணுறா. இதனால் சூப்பாயினால் டார்ச்சே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ அவ்வளோதான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கிங்கு சாம்பி பேடு சாம்பி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நான் பழைய ரிடீமில் இருந்தால் இதை தடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் கோல்டன் குரல் ரிலீம்னு நான் இப்போ இருக்கேன், அதனால் உன்னோட ரிலீம்னு வச்சுன்னா என்னை இப்படி டிபேட் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தாமட்டிலே ஒரு அடியை போட்டு அவளை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு படுக்க வச்சிடறான். அவனும் இப்போ அப்படியே தண்ணிக்குள்ளே மயங்கி விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அயனும் இவளுக்கு என்னாச்சு, வழக்கமாக நம்ம மாஸ்டர் மேல் ரொம்ப பாசமாக இருப்பாளே, இன்றைக்கி வியடாக நடந்துக்கிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி தெரிகிறாளே அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவும் இவ்வளோ நான் கண்டிப்பாக போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் குலவரையாக ஆயிடுறான். நம்ம கிங்கும் மாஸ்டர் பொறுமையாக இருங்க, அந்த பிரதர்காரன் அட்டாக் பண்ணால அந்த அட்டாக்கில் மைண்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும், அவன் மேலே பட்டுருச்சு இல்லை அந்த அட்டாக் அந்த வேவ் பட்டனால தான் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இருந்தால் நம்ம ஹீரோவும் அவளோட கத்தி எடுத்து பார்க்குறான். கத்தி எடுத்து என்னை மன்னிச்சிரு டிசைபிள், நீ ஏன் இப்படி பண்ணேன்னு தெரில, இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம குயின்டியானை போட்டு தள்ள போகிற மாதிரி காட்டுறானுங்க. இதை பார்த்து நம்ம கிங்கும் மாஸ்டர் நீங்கள் எடுத்த முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சிக்கப்போ நம்ம ஹீரோவும் சரி இவ்வளோ இந்த தடவை உயிரோட விட்டு போகிறேன், அடுத்த தடவை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சோத்தில் இருந்து ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு பேரியர் போட்டிருப்பாங்களா, அதை கடந்து நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாட்டருக்குள்ளே இன்னும் இண்டக்ஷனாக உள்ளே போகிற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோவும் ஸ்பிரிச்சுவல் வாட்டரோட ஆழத்துக்கு இன்னும் உள்ளே போக போக அதோட ஆறாவோட லெவல் அதிகமாகிட்டே போகும். நம்ம ஹீரோவும் இது நல்லது தான் போல், இந்த மாதிரி ஒரு இடத்த இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த குயின்டியன் அப்புறம் என்னையே அவள் அட்டாக் பண்ணா அப்படிங்கிற உண்மையெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்காகிக்கிட்டே போகணும், அவங்களுக்கெல்லாம் என்னை எதிர்க்க முடியாத ஒரு அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காகணும், அப்போ தான் இன்னும் என்னால் நிறையா உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சரி இந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டரில் கம்ப்ளீட் பண்ணி நான் இன்னும் ரிலீம்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி நிறைய அட்டாக்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி வர மாதிரி காட்டுறோம்.
அதெல்லாம் சின்ன சின்ன கொசு மாரி தெரிஞ்சாலும் அதெல்லாம் பயங்கரமான மாஸ்டரா இருக்கும். இதனால நம்ம கிங்கு, பேடி எல்லாம் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவானுங்க. அட்டாக் பண்ணோனே நம்ம ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னன்னு பார்த்தா, நீங்க EXP கெயின் பண்ணியிருக்கீங்க. அட்வான்ஸ்டு லெவல் ஜாம்பிய கொன்னனால உங்களுக்கு EXP 1 கிடைக்குது, 1 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாம்பிய கொல்லும்போதும், அந்த கொசுக்கிட்ட இருந்து ஒவ்வொரு EXP ஏறிக்கிட்டு இருக்கும். இதனால அந்த சோல்ஸ் எல்லாம் தின்னு நம்ம இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி, கிங்கு, அயன் எல்லாரும் அத சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. பார்க்கவே ஒரு வியர்டா இருக்கும். ஆனா அவனுக்கு இன்னும் டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானே. கொசுவெல்லாம் தின்னு முடிச்சுட்டு திரும்பவும் போய் நான் அந்த கொசுவ அடிச்சு கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சு அடிச்சு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டே நம்ம ஹீரோவோட 1000 சோல் வெப்பனோட லெவல் வந்து லெவல் 6க்கு வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் அதோட ஆப்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு புதுசா அன்லாக் ஆன ஆப்ஷன் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு 100 சோல்ல கலெக்ட் பண்ணி அத வந்து ஒண்ணா மெர்ஜ் பண்ணி அதுல வந்து ஒரு ஜாம்பிய கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு ஒரு 100 வந்து ஒரு ஸ்லாட்டா மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கானுங்க. இதத்தான் நம்ம ஹீரோ இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெறைய ஜாம்பிஸோட அதாவது அந்த கொசு ஜாம்பியோட சோல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ண போற மாரி காட்டுறானுங்க. இப்ப நெறைய கொசுவும் அடிச்சுட்டு இருக்கு. அதே சமயத்துல சீன் கட் ஆகி நம்ம குயின்டியான் தான் வருது சீனு. எந்திரிச்சு நம்ம குயின்டியானும் முதல்ல பார்க்குறது வந்து நம்ம மஞ்சமுடிய தான். மஞ்சமுடிய பார்த்தோன்னே ஒரு கில்லிங் இன்டென்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவ மஞ்சமுடியும் ஃபீல் பண்ணுறா. இவளும் அவளோட கத்தி எடுத்துட்டு எங்கே அந்த டீமன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஏய் மஞ்சுமுடி, நீ அந்த வில்லன் கூட தானே இருந்த, அப்போ நான் உன்னையும் தான் போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சமுடியை பார்த்து குயின்டியான் வந்து கில்லிங் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம மஞ்சமுடியும் இவன் மட்டும் என்னை அட்டாக் பண்ண வந்தா இவளோட காலை உடைக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம குயின்டியானும் ஒன்று யோசிச்சு பார்ப்பான். என்னோடய பிரதர் ஹாரவன் தான் என்னை அட்டாக் பண்ண வந்தான், என்னோடய மாஸ்டரை வந்து நான் சப்போர்ட் பண்ணதுக்காக. அப்படின்னா எல்லா பேரும் சூழ்நிலையை பொறுத்து தான் மாறுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் இன்னசென்ட்லாம் கொல்லக்கூடாது, இருந்தாலும் உன்னை ஒரு நாள் வந்து போட சொல்லுவேன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போவான். மாஸ்டர் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இவளும் திங்க் பண்ணிவிட்டு இப்போது சூரிய வெளிச்சத்தை வந்து காட்டுறான். இப்போ இவளும் நான் இப்போ எங்கே தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் எனக்கு அந்த வாய்ஸ் இது என்னது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அலறிக்கிட்டு இருக்கிறதோட அதோடு அப்படியே அவள் சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். மேலே பார்த்தா நிறைய பேர்ட்ஸ்லாம் பறந்து நம்ம குயின்டியானை சுற்றி சுற்றி வர மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட தான் சீன் போகுது. நம்ம ஹீரோவும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக சோலை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் 100 சோல் வந்து இப்போ நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோடய லிமிட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா இந்த மாலாவோட அதிக ஃப்ளோனால் நம்ம ஹீரோனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த லெவலில் இருந்துட்டு நம்ம ஹீரோ அவ்வளோ தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க. இப்போ இந்த ஜாம்பி கிங்கும் இல்லை இந்த ஆரா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய கொசு கிங் தான் வந்திருக்கும். இந்த கொசுவும் வந்ததுமே நம்ம அயனை தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். அயனோட கையில் அட்டாக் பண்ணணும், நம்ம அயனும் வழியில் என்னோடய கையே போச்சா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் பார்த்துட்ருப்போம். நம்ம ஹீரோவை சுற்றி எல்லா பேர் நின்றுக்குவானுங்க நம்ம ஹீரோவுக்கு ப்ரொடெக்டாக. நம்ம ஹீரோவும் இது மற்றவங்க பார்த்தா ஆபத்துன்னு நினச்சிருப்பானுங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ ஒரு 100 சோல்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பான். அது ஒரு ஸ்லாட்டாக மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதையும் இப்போ நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் இதை நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஏய் எல்லா பேரும் உள்ளே போங்கடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த 100லாம் இழுத்துருவோம் உள்ளேயே. அதாவது கிங்கு, பேடு, அப்புறம் வந்து இப்போ புதுசாக கிடச்ச அயன் எல்லா பற்றியும் உள்ளே எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வெளியே போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு போர்ட்டல் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு போர்ட்டல் மாதிரி நம்ம ஹீரோ இதுக்குள்ளே போனோன்னா வேறு ஒரு வேர்ல்டுக்கு போன மாதிரியே ஃபீல் ஆகும். அதாவது இது ஒரு டஞ்சன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்தோன்னே அந்த கொசுவும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னே அந்த கொசுக்கு ஒரே அதிர்ச்சி என்னென்னு பார்த்தா அதோடய பவர்ஸ்லாம் வந்து சப்ராஸ் பண்ணிடும். அதாவது சப்ராஸ் பண்ணிடுவாங்க, அதோடய பவர் வந்து குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஹீரோ இதுதான் எனக்கு நல்லா கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ், என்னோடய சோல்ஸ் பேனருக்குள்ளே நீங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியை நம்ம ஹீரோ வந்து அவனோட 1000 சோல் பேனுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்றான். இந்த ஜாம்பி நம்ம ஹீரோவோட அந்த 1000 சோல் பேனுக்குள்ளே தான் வந்துடுது. அதுக்குள்ளே நிறையா பிடிச்சி போட்ட அந்த ஜாம்பிஸ் அதாவது கொசு ஜாம்பியோட சோல்ஸ்லாம் நிறையாவே பறந்துக்கிட்டு தெரியும். அந்த கொசு ஜாம்பியோட சோல்ஸ்லாம் இது சாப்பிட்டு இன்னும் பலம் பெறுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு நான் இந்த போர்ட்டலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்பிரிச்சுவல் வாட்டர் இந்த மாதிரி இருக்கதான் தேடணும். அப்போ தான் என்னால் இன்னும் ஸ்ட்ராங்காக முடியும், அந்த உண்மையெல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்க முடியும், ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருப்பான்.
இப்போ நம்ம அயனும் இந்த மாதிரி இருக்குது மேப் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மேப்பில் இருந்த ஒரு பாட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அடுத்ததான் வந்து வேறு சிட்டிக்கு போகிறோம் பிக்சூர் வாட்டரை தேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சமுடிகிட்ட சொல்லியிருப்பான். மஞ்சமுடியும் ஏப்பா எனக்கு இந்த வேலை இல்லை, அதனால் நானும் உன் கூடவே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வர ஆரம்பிச்சிடான். நீ என்னவோ பண்ணு, ஆனால் எனக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன், இதுதான் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த மஞ்சள் முடியும் ஊருக்குள்ளேயே அந்த குகையை விட்டு வெளியே வந்த மாதிரி காட்டுறானுங்க. வெளியே வந்து இதமான காற்று எல்லாம் வீசுகிற மாதிரி காட்டுறானுங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணாதான் அதெல்லாம் நம்மளால் உணர முடியும். அதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணுறதோட விட்டுருவோம். இப்போ நம்ம குயின்டான விழுந்து கிடத்துல பார்த்து நிறையா பேர் பார்த்துருப்பானுங்க. கூட்டத்தில் வந்து ஒருத்தனும் யார் இந்த அழகான பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா, அவள் கையில் வேறு ஒரு சோடா இருக்கா, அப்போனா அவளும் ஒரு மியூட்டண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அதாவது அவனும் ஒரு அவாய்க்கனர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பானுங்க. இதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவளாக இருக்கிற மாதிரி தோணுது, நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே சந்திச்சிருக்கோமா, ரொம்ப நாள் பழகின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரி இதனாலேயே நான் இவளை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் அவளோட நெஞ்சில் வச்சு ஏதோ ஒரு பவரை ரிலீஸ் பண்ணி அவளை காப்பாற்றுற மாதிரி காட்டுறானுங்க. இதனால் வந்து இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக குணகார மாதிரி காட்டுறானுங்க. மூச்சு நல்லா விட்றா. இப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது இவளுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரும். நான் இப்போ பார்க்குறது என்ன கனவா என்னவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, யூவி சிஸ்டர் நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏ பொண்ணு என்ன உனக்கு தெரியுமாம்மா, என்னோடய பேர்லாம் சொல்கிற, நம்ம இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. ஐயோ எனக்கு இன்னும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலைவலியில் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருவா. ஏ பொண்ணு உனக்கு என்னாச்சு, உன்னோட மைண்டில் யார் இவ்வளோ பெரிய மென்டல் அட்டாக்கை உனக்கு பண்ணுது, எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து பிரதர் தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு போல், நான் இப்போ மாஸ்டரை நம்புறதா யார் நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ புலம்பிட்டு இருக்கும்போது, நீ யாரையும் நம்ப வேணாம், ஒன்று நீயே நம்பு, நமக்கு ஒரு கடமை இருக்குது, இந்த மாஸ்டர்ஸ்லாம் கொன்று நம்ம ஜஸ்டிஸை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் இந்த யூஇ பொண்ணும். இவன் வந்து நம்ம ஹீரோ டிசைபிள் தான். இப்போ இந்த யூஇ பொண்ணும் யார் தான் அந்த உன்னால் இவ்வளோ பெரிய மென்டல் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். சரி உனக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, நம்ம யூஇ பொண்ணும் நம்ம குயின் டியானும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம அதில் வந்து கூட்டத்தில் இருந்த ஒருத்தனும் நம்ம குயின்டேனை வந்து என்னோட பேர் வந்து யாங் ஷெங் யாங் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம குயின்டேனும் வந்து என்னோட பேர் வந்து குயின்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலில் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்லாம் இருக்குது, நம்ம தேர்ந்தெடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதோட சீன் கிட்ட ஆகி இப்போ நம்ம சாங்கயாங் சிட்டி அப்படின்ட்டு ஒரு போர்டு வைத்த ஒரு சிட்டியை தான் காட்டானுங்க. இந்த சிட்டிக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் கேவை கண்டுபிடிக்க வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம முடியும் இல்லை இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சர்ப்பா, இதுக்குள்ளே நிறையாவே மான்ஸ்டர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க, ஒரு 30 பேர் கொண்ட சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் வந்து அவங்களும் மண்டையை போட்டானுங்க, இது ஒரு நரகம் மாதிரி, இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஏன் தெரியாமல் வந்தீங்க, இது நல்லதுக்கு இல்லை, வாங்க திரும்ப போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாம்பி எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. உங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வாய்ப்பெல்லாம் ஒரு வாட்டி தான்டா வரும், அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புதுசாக கிரியேட் பண்ண அந்த கொசு மாஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பான். அதுவும் உள்ளே இருந்த கொசுவெல்லாம் தின்னு அப்கிரேட் ஆன மாதிரி காட்டானு ஒரே அடியில் எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். இதை பார்த்த இவனும் என்ன விதமான பவரியா, இந்த கொசுவை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அள்ளு விடுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஐநாமும் பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் இன்னும் கடினமாக உழைக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம முடியும் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல், இவர் இன்னும் பலசாலியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ இவனுங்களும் நமக்கு ஒரு புது சபார்டினேட் கிடச்சிருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் முடிஞ்சா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். ஏய் சின்ன பசங்களா, யங் உமன் யங் மேன், நீங்கள் இதுக்கு மேலாம் போகக்கூடாது, நீங்கள் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன மான்ஸ்டர் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க, இன்னும் ஆழமாக போக போக இன்னும் அதிகமாக ஒரு மான்ஸ்டர்ஸ், அதனால் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இன்னும் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளடும் அட்வைஸ் போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு நீ வேலையை போடுறா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை தாண்டி கிராஸ் பண்ணி உள்ளே போயிருப்பான். இப்போ நம்ம முடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எப்படியாச்சும்
அந்த ஜாம்பீஸ்லாம் போட்டு தள்ளி இன்னும் லெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் இருந்தாலும் திரும்ப கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கும்போது, சும்மாறா, ஆல்ரெடி இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நமக்கு இருக்க ஒவ்வொரு டைமுமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். அதே சமயத்தில் இந்த மக்களும் இனிமேல் நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுவானுங்க. வெளியே வந்து ஐயா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்க படுத்தல போகிறாங்க, நம்ம இனிமேல் ஃப்ரீடம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக இருக்க, அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும். ஆக்சுவலாக இந்த கிழவன் வந்து ஒரு மான்ஸ்டர். இவனுங்க எல்லா பேரும் இதை பார்த்து பயந்துருவானுங்க. இது என்னது, இது ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்க ஒரு மான்ஸ்டரா, ஐயோ நம்ம கதை அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து பயந்து அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதம் இவங்கெல்லாம் சும்மா விட்டுருக்காது, ஒரே பிள்ளை அவ்வளோதான். இவனுங்க எதுவும் காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒழுங்காக முழுங்கியிருக்கும். இந்த மீல்ஸ் நல்லா இருக்குது, இருந்தாலும் நான் உயிர் வாழணும்னா உங்களை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு டைலாக் போட்டிருக்கோம். அப்படி சீன் கட் ஆகி அவ்வளோதான், இவங்க முடிச்சாச்சு, இனி அவனுங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இதுவும் முடிவு பண்ணிட்டு அடுத்து தான் நம்ம ஹீரோ கிட்ட தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருக்கோம். நம்ம ஹீரோவை ஆம்பூஸ் பண்ணி போட்டு தள்ளுறது தான் அதுக்கு ஒரு பிளானு. இப்போ இந்த மஞ்சு மூடியை பார்த்து நம்ம ஹீரோவும் எங்கேயாச்சும் சென்ஸ் ஆகுதான்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த மான்ஸ்டர் ஸ்மெல்ஸ்லாம் அதிகமாக வருது, நம்மளை சரௌண்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதை கண்ணா பின்னா நடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடிச்சடியில் ஒவ்வொன்றும் அங்கிட்டு இங்கிட்டு செதறி பறக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கொசு பேட்டையும் ரெடியூஸ் பண்ணி விட்றோம். அதுவும் போன தான் சொல்லணும், அது ஜெட்டு ஸ்பீடில் போகுது. நம்ம வந்து பறவை வந்து அது சோனிக் வச்சு அதுவும் அட்டாக் பண்ணுது. இதோட ரெண்டோட காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் அந்த மஞ்சமுடி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. இவர் கூட நான் காலம்பூரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திங்க் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எல்லா பேரும் சேர்ந்து பயங்கரமாக அடிச்சிடறானுங்க. நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 1000 ஜாம்பிஸ் சோல்ஸை கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியை அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதான் அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சமுடி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்லை நமக்கு ஒரு வழியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காக தான் இதெல்லாம் போட்டு தள்ளுறேன், இதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சள் முடிக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்போ அதோட சோல்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவான். அதனால நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு 1000 சோல் கிடைக்கிற மாதிரி காட்டுறானுங்க, அதாவது 10,000 சோல்னு காட்டுறானுங்க. ஒரு சின்ன ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆகி போச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளேயும் நம்ம 10,000 சோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அதாவது 10,000 அட்வான்ஸ் ஜாம்பிலாம் போட்டு தள்ளிட்டோமா, சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிஃபைனிங் டெக்னிக் கிடச்சிருக்கும். இந்த ரிஃபைனிங் டெக்னிக்கில் என்ன சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஹீரோவோட ஜாம்பிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். இந்த ஜாம்பிஸ்க்கு கொடுக்குறனால இந்த ஜாம்பியும் டெவலப் ஆகும், நம்ம ஹீரோக்கும் அதுலேருந்து நிறைய எபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோவும் அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறான். அதாவது அந்த 1000 சோலை வந்து ரிஃபைன் பண்ணி எல்லா மாஸ்டரும் கொடுத்துட்றான். இந்த கொஸ்டின் மாஸ்டரும் நம்ம இப்படி போடுத்துறதுனால இன்னும் நிறையா டெவலப் ஆகுது, நம்ம மாஸ்டருக்கு இன்னும் நம்மளை நல்லா பிடிக்கும், அப்போ நம்மளை ஒரு கமாண்டர் மாதிரி வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொள்ள ஆரம்பிக்குது. நம்ம மஞ்சள் முடி பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவர் மனுஷனா, இவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே ஒரு அஃபெக்ஷன் மாதிரி இவருக்கும் க்ரியேட் ஆகிருக்கும். இவளும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் அந்த கிழவன் திரும்பவும் வந்திருப்பான். அடே பசங்களா, நான் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த இடத்த விட்டு நீங்கள் இன்னும் போகக்கூடாது, இதுக்கு மேலே போனால் நிறைய ஆபத்து வரும். உங்களை மாதிரி தான் ஒருத்தன் வந்தான் தெரியுமா, 2 பொண்ணுங்களும் இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க, போனவங்க நிறைய மோசடி கொன்னாங்க. ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக போக ஒரு பெரிய மோசடிக்கிட்ட மாட்டி அப்படியே தர்பூசணி வெட்டுற மாதிரி அப்படியே அந்த மோசடி வெட்டி போட்டுருச்சு. அவனுங்க பாடி கூட கிடைக்கலப்பா தம்பி, சொன்னால் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்டையும் இந்த பொண்ணுக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் டெரராக வந்து சொல்லிட்டு, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சள் முடியை வந்து அப்படியே கழுத்தோட சேர்த்து அமுக்கிற மாதிரி அதை டெண்டக்கல்ஸை வச்சு அமைக்கிறோம். இதை நம்ம ஹீரோவும் நல்லா புரிஞ்சுக்கிறான். நீயும் ஒரு மான்ஸ்டரா, இருந்தாலும் என்னால் சென்ஸ் பண்ண முடியல கோல்டன் கோலியம் இருக்கும்போது, ஆனால் இப்போ என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுக்கு புதுசாக ஒரு பவர் கிடச்சிருக்கும்ல, அதனால் இப்போ நம்ம ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாஸ்டரை சென்ஸ் பண்ணி அதோட டென்டக்கிளே வெட்டிடுறான். இப்போ நம்ம மஞ்சள் முடியையும் காப்பாற்றி அவனோட கையில் பிடிச்சி அப்படியே கூட்டி வந்துடுறான்.
இனி சொல்லவா முடியும்? இந்த மஞ்சள் முடிய கையிலே பிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ தோளில் பிடிச்சவன பார்த்துட்டு அவளும் இன்னும் வெக்கத்தில் கிடக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இனி நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத வரப்போகிற வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.